இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆடி வெள்ளியினுடைய சிறப்புகளையும் ஆடி வெள்ளி விரதம் இருக்கும் முறைகளை பற்றி காண்போம். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் ஏற்ற விரத நாளாகும். ஆடி வெள்ளியில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக, அகிலாண்டேஸ்வரியாக, புவனேஸ்வரியாக பல்வேறு அலங்காரங்களில் கோவில்களிலும் வீடுகளிலும் அலங்கரித்து வழிபடுவது உண்டு. ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புக்குரிய நாட்கள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள்? இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? ஆடி வெள்ளி விரதத்தை எப்படி இருப்பது? ஆடி வெள்ளி என்று என்ன செய்ய வேண்டும்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆடி வெள்ளியில் எப்படி விரதம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை காணலாம். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்கள். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி மிகவும் முக்கியமானதாகும். அதிலும் ஆடி வெள்ளி பெண்களுக்கு மிக முக்கியமானதாகும். ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வரும். 5 வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானதாகும். ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதை காணலாம். இந்த நாளில் எப்படி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். பல விசேஷங்களை கொண்ட ஆடி மாதத்தில் இந்த ஆண்டு முதலில் வருவதே ஆடி வெள்ளிதான். இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 19ஆம் தேதி வருகிறது. ஜூலை 19 இன்று, ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16 ஆகிய 5 நாட்கள் ஆடி வெள்ளி வருகிறது. அதிலும் இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளி சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் இணைந்து வருவது மிகவும் சிறப்பானதாகும். அம்பாளின் அருளையும் சிவனின் அருளையும் பெறுவதற்குரிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதனால் பிரதோஷ வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்தே மேற்கொள்ளலாம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.